தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். பிதாவே, உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய காருண்யத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்கள் பரம தாப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட எங்களுக்கு போதித்து எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை எல்லா வித வலி, வேதனை, வியாதிகளை நீக்கட்டும், நோய்களை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவுகிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் உம்முடைய மக்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, நீர் போதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பரிபூர்ணமான விதத்தில் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பூரண பாதுகாப்பு அவர்கள் மீது இருக்கட்டும். தாப்பனே, போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனே, எல்லா விதமான வியாதி, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். பிதாவே, உம்முடைய பூரண பாதுகாப்பு மக்கள் மீது இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், இந்த தேசத்தில் இருக்கும் பிரதானமான மக்கள், தாப்பனே, இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய ஞானம், புத்தி, வெளிச்சத்தினால் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை சரியான விதத்தில், நல்ல விதத்தில், ஞானமான விதத்தில் ஆளுகை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, மற்ற தேசங்களோடு எப்படி இடைப்பட வேண்டும், அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானம் எங்கள் தலைவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, எங்கள் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்படட்டும், தீமை தண்டிக்கப்பட வேண்டும். தாப்பனே, நல்லவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, தீமை தண்டிக்கப்பட வேண்டும். தாப்பனே, உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம் எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், ஊழியர்கள், பிரதான மக்கள், இவர்கள் சமூகத்திலிருந்து துன்மார்க்கமான மக்களை நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானமுள்ள, உமக்கு பயந்த, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல மக்களை நீர் அவர்களுடைய சமூகத்தில் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை அவமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தில் நீதியும் நியாயமும் ஆறுகளைப் போல ஓடட்டும். எங்கள் தேசத்தின் மக்கள் நீதியை ருசி பார்க்கட்டும், நியாயத்தை ருசி பார்க்கட்டும்.
அப்ரூன நெஹகலாங்கரோத்ரா ஓ ரெமினென்த்ரா எப்ரூன ஹக்ரேனத்ரா. பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்தில் நல்ல தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய, உம்முடைய சித்தத்தை செய்கிற ஞானமுள்ள திறமையுள்ள நல்ல தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர். எங்கள் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பலமுள்ள தலைவர்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, அமெரிக்க தேசத்தின் தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பன அமெரிக்காவுக்கு நீங்கள் நல்ல அதிபர், செனட்டர்ஸ், காங்கிரஸ்மென், கவர்னர்ஸ் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பன உம்முடைய இருதயத்திற்கேற்ற, உமக்கு பயந்த, ஞானமுள்ள திறமையுள்ள தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் ஆட்சிக்கு வராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை நீர் பதவியிலிருந்து விலக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அந்த தேசத்திற்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு விரோதமான எல்லா விதமான சதிகள், திட்டங்கள், ஆயுதங்கள் ஒளிந்து போவதாக. தாப்பனே, உம்முடைய ஜனத்தை, நீர் தெரிந்து கொண்ட மக்களை நீர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனுஷர்கள் வைக்கிற கண்ணிகளுக்கு தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு நீர் தெரிந்து கொண்ட மக்கள் மீது இருக்கட்டும். கண்ணின் மணியைப் போல் அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த முழு எலெக்ஷன்ஸையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தாப்பனே. எலெக்ஷன்ஸ் நீதியான, நியாயமான, நேர்மையான விதத்தில் நடத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஏமாற்று வேலைகள், ஃப்ராடு எல்லாவற்றையும் நீர், ஃப்ராடு, சீட்டிங் எல்லாத்தையும் நீங்கள் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் கூடும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தாப்பனே, நீரே உன்னதர், நீரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். பிதாவே, உம்முடைய உதவி உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும், அந்த தேசத்திற்கு உண்டாகட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் சத்துருக்களை அவர்களுக்கு முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தினாலும் செழிப்பினாலும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் வாக்கு பண்ணின ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இரக்கங்களை நினைவு கூற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, யாக்கோபுக்கு உண்மையுள்ளவராக இருந்தீரே, உண்மையை வாக்கு பண்ணீரே. தாப்பனே, அதை நினைவு கூற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நண்பனாகிய ஆபிரகாமின் வித்து இஸ்ரவேல் ஜனம், அவர்களை நினைவு கூற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய உதவி, உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய ஜனத்தின் மீது உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர், சர்வ வல்லவர் எங்கள் பக்கம் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்காக ஜெபிங்க, ராஜ்யத்தின் காரியங்களுக்காகலாம் ஜெபிங்க, தலைவர்களுக்காக, அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அமெரிக்க தேசத்தின் தேர்தலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நம்ம இப்போ சேர்ந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் தொடர்ந்து ஜெபிங்க. இஸ்ரவேலுக்காக ஜெபிங்க. அவங்க ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. சத்துருக்கள் எல்லா பக்கத்தில் இருந்தும் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு வெற்றி உண்டாகணும். இஸ்ரவேல் ஜனம் கெட்டுப்போகாதபடி நாம் ஜெபத்தில் அவர்களை தாங்க வேண்டும். அவங்க செழிக்கணும், அவங்க நிலைநிறுத்தப்பட வேண்டும், இன்னும் வளரணும், இன்னும் பலமுடையவர்களாக மாறணும். ரைட்? அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இஸ்ரவேலுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அவங்க மூலமாக தான் நமக்கு ஆண்டவராக இயேசு வந்தார்.
அவர்கள் மூலமாகத்தான் தேவ வார்த்தை நமக்கு போதிக்கப்பட்டது. இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். இன்றைக்கி ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை குறித்து தியானிக்க போகிறோம். முதல் டெக்ஸ்ட்டை வாசிச்சிருவோம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற அந்த சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையால், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக பாடுபட்டு மரிக்கப் போகிறார். அதுக்கப்புறம் உயிர் தள்ளப் போகிறார். அதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க இயேசுடைய பாடுகளை பார்த்து, அவர் மரணத்தை பார்த்து பயந்து, இயேசுவை விட்டு விலகி போயிடக்கூடாது, தேவ திட்டத்தை மறந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடக்கூடாது, பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதன் நிமித்தம் அவங்களுக்கு பல காரியங்களை போதிக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கான பல காரியங்களையும் கர்த்தர் இந்த கடைசி ராப்போஜனத்தின் நேரத்தில் போதிக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து இங்கே 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்களை குறித்த போதனை 13, 14, 15, 16 போதிக்கிறார். 17 சீஷர்களுக்காகவும் சீஷர்கள் மூலமாக இயேசுவை விசுவாசிக்க போகிற விசுவாசிகளுக்காகவும் இயேசு ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் இந்த 5 அதிகாரங்களையும் நீங்கள் ஒன்றா படிச்சிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஜெபத்தோடு நல்லா படிங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு தனக்கு உண்டான யாவற்றையும் தன்னுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் வசிக்கும் இடத்தில் நாமும் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு கொடுக்கப்பட்டது. அதை நம்மோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவரிடத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அவர் உயிர் தள்ளுகிறார். ஏன்? நாமும் உயிர் தள்ளுதலில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று. நாமும் இயேசுவை விசுவாசித்து தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று விரும்பினார். இப்படி ஏசப்பா நம்ம மனசில் அப்படியே சுமந்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு நன்மை உண்டாகணும், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், நமக்கு பலன் உண்டாகணும். அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். நீர் என்னை அன்பு கூறுவது போல இவர்களையும் அன்பு கூறுகிறீர் என்பது வெளிப்படட்டும்னு ஜெபிக்கிறார். தனக்கு உண்டான பிதாவின் அன்பு தன்னுடைய சீஷர்களுக்கும் உண்டாகணும்னு அவர் விரும்புகிறார். இப்படி தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க விரும்பினார். அதனால தான் வேதம் பார்த்திங்கன்னா நம்மளை இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளிகள் என்று போதிக்கிறது. இப்படி ஏசப்பா பல காரியங்களை தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டு வரும்போது தன்னுடைய நாமத்தையும் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். தம்முடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுடைய நாமம்
அது ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது? அதை ஏன் நம்ம ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டும்? எதற்காக பயன்படுத்தணும்? பயன்படுத்துவதனால் உண்டாகிற லாபம் என்ன? இயேசுவுடைய நாமத்தை நாம் எந்த விதத்திலெல்லாம் பயன்படுத்த வேண்டும்? ஒரு விசுவாசி எதற்காகவெல்லாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? இயேசுவின் நாமத்துக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரம், இப்படி பல காரியங்களை நாம் இந்த போதனை தொடரில் தியானிக்க போகிறோம். ரைட், ஹல்லேலூயா. இது கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக தியானிக்க போகிறோம். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷமான காரியங்கள், மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. ரைட், சரி. 20ஆம் வசனத்திலிருந்து இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் நல்லா தியானிப்போம். ரைட், அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள்லாம் படிப்படியாக தியானிக்க ஆரம்பிக்கலாம். 20ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஏன்? ஏசப்பா மரணத்துக்குள்ளே பாடுபட போகிறாரு, அதுக்கப்புறம் மரிக்க போகிறார். அதெல்லாம் பார்த்து சீஷர்கள் அழப்போகிறாங்க, புலம்ப போகிறாங்க. ஏசப்பா ஆல்ரெடி நான் பிதாவிடத்தில் திரும்பி போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. ஏசப்பா கூட இருக்க போகிறாரு, அவர் ஆட்சி செய்ய போகிறாரு, அவரோடு கூட நம்ம இப்போயே ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க சீச்சர்கள்லாம். ஏசப்பா கூட இருந்து பழகிட்டாங்க. ரைட்டு, எதுனாலும் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஏசப்பா உடனே உதவி செய்கிறாரு, அவங்களுக்கு அற்புதங்களை செய்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, அவங்களுக்கு போதிக்கிறாரு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்படியே காலம் முழுசும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க. நித்தியத்துக்கு ஏசப்பா பக்கத்துலேயே உட்காந்துருப்போம், அரசாட்சி செய்ய போகிறோம், ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையாக நடக்கும். ஆனால் இது இரண்டாம் வருகை அப்போ தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அந்த வேலையை செய்வதை குறித்து உங்களுக்கு சீஷர்களுக்கெலாம் அவ்வளோ பெருசாக வெளிச்சம் இல்லை. ஏசப்பா அதெல்லாம் அந்த வெளிச்சம்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ராப்போஜனத்தின் நேரத்தில் அநேக காரியங்களை சொல்கிறாரு. நான் போகிறேன், அப்புறம் நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு பல காரியங்களை போதிக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏசப்பா முன்னாடியே சொல்கிறாரு, இந்த காரியங்களாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்கிறாரு. ரைட், ஏன்னா அது அவங்க பலமுள்ளவங்களாக நிற்கணும், மனம் தளர்ந்துடக்கூடாதுன்னு முன்னமே காரியங்களை அறிவிக்கிறார் அவங்களுக்கு. ரைட், நான் இந்த விதமாக மரிக்க போகிறேன், பாடுபட போகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க. ரைட், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். உலகம் ஏன் சந்தோஷப்படுது? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசப்பா அவங்களுடைய தீமையை சுட்டி காமிச்சார், அதனால் அவரை வெறுத்தாங்க. ஏசப்பாவே சொல்கிறாரு இல்லையா, உலகத்தில் இருக்கிற தீமையை அவர் சுட்டி காமிச்சதுனால உலகம் அவரை வெறுத்தது என்று ஏசப்பாவே சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு பயம், பொறாமை, எல்லோரும் ஏசப்பா பின்னாடி போயிடுவாங்க, நம்ம பதவி, நம்ம அந்தஸ்து, நம்ம அதிகாரம் இதெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு பயம். அதனால் அவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. பிசாசு பார்த்திங்கன்னா தேவகுமாரனை கொன்னுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான் இல்லையா? ஆனால் அவரை நேசித்த, அவரை பின்தொடர்ந்த மக்கள் அவங்க துக்கப்பட தான் செய்வாங்க இல்லையா? அவர் படுற பாடு அதெல்லாம் பார்க்குறாங்க. தேவனுடைய மகிமை அப்படியே பிரதிபலித்த தேவகுமாரன் மனுஷர்களால் இப்படி அடிக்கப்படுகிறாரே, அவமதிக்கப்படுகிறாரே, துன்பப்படுத்தப்படுகிறாரே அப்படின்னு பார்த்து துக்கம் வரதானே செய்யும். ரைட், ஒரு நம்மளாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். ஒரு நல்ல இடத்துல இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால கீழே விழுந்துட்டால் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது இல்லையா? எப்படி இருந்தவங்க பாரு இப்போ எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கே ஒரு வேதனையாக தான் இருக்குது இல்லை? ஒரு சிலர் நம்மளுக்கு தெரியக்கூட இந்த டைரக்ட் பழக்கம் கூட இருக்காது. ஆனால் நல்லா இருந்தவங்க இப்படி கெட்டு போயிட்டாங்களே, இப்படி கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கே கேள்விப்பட்டோம்னா அப்படியே ஒரு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இல்லையா? இவங்க ஏசப்பாவோடு அப்படியே ஐக்கியமாக இருந்தவங்க. 3.5 வருஷம் இரவும் பகலும் அவர் கூட இருந்தாங்க. அவருடைய மகிமையை பார்த்தாங்க, அவருடைய வல்லமையை பார்த்தாங்க, அவருடைய அன்பை ருசி பார்த்தாங்க. அவரை சேவித்து அவரோடு கூட நித்தியமாக அரசால போகிறோம்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு இயேசு அடிக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார்,
மரிக்கிறார் அப்படின்றப்ப வேதனையாக தானே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறது பாருங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா 3ஆவது நாள் நான் உயிரோடு எழும்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள். ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாருங்கள், இது நம்ம பார்த்துருக்கோம். நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்குறேன், என் மனைவியை பார்த்துருக்குறேன், எங்கள் சொந்தக்காரவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். எனக்கும் என் தம்பிக்கும் 7 வருஷம் வயசு வித்தியாசம். நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன். ஆனால் நிறைய காரியங்கள் எனக்கு நினப்பு இருக்கும். நிறையா காரியங்களை நான் என் அம்மாவோட சேர்ந்து கவனிக்கிறது, பார்த்துக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் 7 வயசு இருக்கும்போது எனக்கு அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அப்பா வேலைக்கெல்லாம் போனோம், அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருந்தார். பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன். தம்பி ப்ரெக்னென்ட் டெலிவரி டயத்தில். அப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த காரியங்கள்லாம். அம்மாவுக்கு அந்த ப்ரெக்னன்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ப்ரெக்னன்சி டயத்துலேயும் பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் போச்சு, ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் டெலிவரி டயத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தம்பி டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்போது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் டெலிவரிலாம் முடிஞ்சு பிள்ளை கையில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பேசிக்கல. அதை பற்றிலாம் யாருக்கும் ஒன்றும் நினப்பெலாம் இல்லை. பிள்ளை பிறந்துருச்சு, அவங்களுக்கு எனக்கு இன்னொரு பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு தம்பி பிறந்துட்டான்னு எனக்கு சந்தோஷம். அப்படி அந்த மாதிரி இல்லையா, பிள்ளைய பார்த்த உடனே அந்த அதெல்லாம் மறந்துடும். என் மனைவி என் 2 பிள்ளைகளோட டெலிவரி அப்பையும் நான் என் ஒய்ஃப் கூட தான் இருந்தேன். நான் ப்ரெக்னன்சி ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் பெங்களூரில் அங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மாடர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ் அதனால் ஹஸ்பண்டை கூட இருக்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் கூட தான் இருந்தேன் நான். அப்போலாம் அந்த வேதனையில் கத்துவாங்க, கதறுவாங்க. ஆனால் குறிப்பாக ஃபஸ்ட்டு டெலிவரி எப்பொழுதுமே லேடிஸ்க்கு அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டெலிவரி கொஞ்சம் ஈஸியாகிடும் இல்லையா. அப்போது அவங்க அப்படியே அவ்வளோ பெயினில் இருப்பாங்க, வேதனைப்படுவாங்க. கூடயே இருந்து பார்த்தேன். ஆனால் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே என்னமோ கனவு மாதிரி மறைஞ்சிரும். இட்ஸ் as if it did not happen. அது என்னமோ உண்மையாக நடக்காத ஒரு காரியம் மாதிரி ஆயிரும், இன்னும் கனவு கண்ட மாதிரி ஆயிரும். அதெல்லாம் அந்த வேதனையை குறித்து ஐயோ அப்பான்னு அதுக்கப்புறம் யாரும் நினைக்கவும் மாட்டாங்க, அது குறித்து அவ்வளோவா பேசவும் மாட்டாங்க. பிள்ளை பிறந்துருச்சு, ஆஹா பிள்ளை வந்துருச்சு ரைட் அப்படின்ற ஒரு குஷி வந்துடும் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி துக்கப்படுவீங்க, ஆனால் நான் உயிர்த்தெழுந்து திரும்ப வருவேன். என்னை உயிரோடு எழுந்த என்னை நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரசவ வேதனைப்பட்ட அந்த பெண்ணை போல தான் நீங்களும் இருப்பீங்க. அந்த அம்மா எப்படி வேதனையெல்லாம் மறந்துடுறாங்களோ, பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் வேதனையை மறந்துடுறாங்களோ, அதே மாதிரி நீங்கள் என்னை பார்த்த சந்தோஷத்தில் இந்த பழைய துக்கத்தெல்லாம் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா அவங்களுக்கு காட்சி அளிக்கிற வரைக்கும் எல்லாம் துக்கிக்கிறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஏசப்பாவை கண்டதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்குள்ள சந்தோஷம். நீங்கள் பார்க்கலாம், மகதலேன் மரியாள் அவங்க கூட இருந்த பெண்கள்லாம் பார்க்கலாம். ஏசப்பாவை பார்த்தோன்னே அப்படியே ரப்போனி அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஃபுல் சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் சீஷர்களுக்கு ஏசப்பா காட்சி அளித்ததுக்கப்புறமும் பார்க்குறோம் ரைட். அவரை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ரைட். ஏசப்பாவை சொல்கிறார், உங்கள் சந்தோஷத்தை ஒரு மனுஷனும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்தை யாரும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லையா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த கான்டெக்ஸ்டில் தான் ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த நாளிலே, எந்த நாளிலே? இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே. ஹல்லேலூயா. அந்த நாளிலே, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள்,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் பிதாவிடத்தில் ஜெபிக்க ஒரு புதிய வழிமுறையை போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாரும் வேறு எந்த நாமத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. இயேசுடைய நாமம்லாம் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க பயன்படுத்தலை, ஏன்னா இயேசப்பா இன்னும் வெளிப்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியல், இல்லை தாவீது, இப்படி பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான்களிலே ஆவிக்குரிய ஜெயன்ட்ஸ். இப்போ அவங்களெல்லாம் அவங்களோட நாமத்தெல்லாம் கூட யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ரைட்? பிதாவுடைய நாமத்தை சொல்லி அவரை அழைப்பாங்க, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வாங்க. ஆனால் இந்த நாமத்தினால் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இது ஒரு டோட்டலி நியூ கான்செப்ட், ஒரு புது வழிமுறையை கர்த்தர் இங்கே போதிக்கிறார். ஏன் போதிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்? அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சில உதாரணங்களை பழைய ஏற்பாட்டு ஜெபங்களை பார்க்கலாம். அவங்க என்ன அடிப்படையில் ஜெபிச்சாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். நான் அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டின் அடிப்படையும் நமக்கு நல்லா விளங்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக இங்கே கவனிங்களேன், நம்ம ஏசப்பா சொல்லிக் கொடுத்த ஜெபத்தையே பார்ப்போம். ரைட்? இது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு உண்டாவதற்கு முன்பாக நம்ம சுவிசேஷங்களையும் புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு இன்னும் நடைமுறைக்கு வரலை. புதிய ஏற்பாடு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நித்திய மீட்பை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் புதிய ஏற்பாடு நடைமுறைக்கு வருது. அதனால் இங்கே கர்த்தர் இங்கே சுவிசேஷத்தில் ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இங்கே அவர் பழைய ஏற்பாட்டு அந்த வழிமுறையிலேயே தான் சொல்லி கொடுக்குறாரு அந்த ஜெபத்தை. ரைட்? டைரெக்டாக பிதாவிடத்தில் ஜெபிக்கிறாங்க, ஒரு சில காரியங்களெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ரைட்? இயேசுவோட நாமம்லாம் இங்கே பயன்படுத்தவே இல்லை. இயேசு கூட இருக்கிறாரு, இயேசுடைய சீஷர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் சிலுவைக்கு முன்பாக, இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக யாரும் இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கவில்லை. ஏசப்பாவே சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் கூட இயேசுடைய நாமம் பயன்படுத்தப்படும்படி அவங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்படவில்லை. அப்போ இங்கே கவனிங்க, 10ஆம் வசனத்திலிருந்து இல்லை 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்கே கவனிங்க, பிதாவை போட்டுறாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன். ரைட்? பரமண்டலங்கள் அப்படின்னா சில சமயம் இது ரொம்ப பழைய வார்த்தை இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்குது இல்லை? அப்போ கவனிங்க, அப்படி பிதாவுடைய அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. கவனிங்க, இங்கே பிதாவோட நாமம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. டைரெக்டாக அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அவரிடத்துலேயே தான் ஜெபிக்கிறாங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஜெபத்தில் பாருங்கள், இயேசுடைய நாமம் பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு புதிய ஏற்பாட்டு ஜெப வழிமுறை. ஹல்லேலூயா. என்ற காரணத்தெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். மோசே பண்ணின ஒரு ஜெபத்தை கவனிங்க. யாத்ராமம் 32. இங்கே இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி விக்கிர ஆராதனை பண்ணி, ரைட், ஒரு 40 நாளைக்குள்ளே ஏசப்பாவை மறந்து, ரைட், பிதாவை மறந்து அவரை விட்டு விலகி, திரும்ப எகிப்துக்கு போகலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்து ஒரு விக்கிரகத்தை செஞ்சு, இதுதான் நம்மளை எகிப்துலேருந்து கொண்டு வந்துச்சுன்னெலாம் சொல்லி
ரைட், கர்த்தருக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார்கள். அதனால் அவங்க மீது நியாய தீர்ப்பு வர சூழ்நிலை உருவாகுது. ரைட், அந்த நேரத்தில் மோசேக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் உண்டாகுது. மோசே பிதாவின் இடத்தில் இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன அடிப்படையில் ஜெபித்தார் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். கவனிங்க, 9ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. என்ன ஒரு வார்த்தை இல்லை, கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார், என்னை விடு அப்படின்றார். சரி, இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். ரைட், நம்ம வேறு சில காரியங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே 10ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். கடைசி பகுதி, நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கவனிங்க, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமை, கவனிங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ அவனுடைய ஜெபத்துக்கு அடிப்படை கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கு அடிப்படை இதுதான். அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலான உறவு இருந்தது. ரைட், கர்த்தர் அவர்களோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை செய்திருந்தார். ரைட், அவர்கள் அதனால் உடன்படிக்கை ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் பிறந்த 8ஆம் நாளிலேயே விருத்த சேதனம் செய்யப்படுகிறான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள் நுழைகிறான். அதனால் அவங்களுக்கு கர்த்தரை அணுகுவதற்கான ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. தேவனை அணுகி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கான உரிமையும் ஸ்லாக்கியமும் அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரைட், அது மட்டுமல்ல, கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், உன்னை இப்படியெல்லாம் பாதுகாப்பேன், உன்னை இப்படியெல்லாம் வழி நடத்துவேன், இப்படிப்பட்ட நன்மைகள் செய்வேன் அப்படின்னு சொல்லி பல வாக்கு தத்தங்களை அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? அப்போது அந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பழைய ஏற்பாட்டிலையும் மத்தியஸ்தர்கள் இருந்தாங்க. மோசே இங்கே மத்தியஸ்தராக செயல்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி, இப்படி தீர்க்கதரிசிகள்லாம் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் நடுவில் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டார்கள். ஆனால் அவருடைய நாமத்தில் யாரும் ஜெபிக்கவில்லை. மோசேயின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இஸ்ரவேல் ஒரு நாளும் ஜெபிக்கலை. இல்லை சாமுவேலின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் அவங்க ஜெபிச்சது கிடையாது. எல்லாருமே தேவனை நோக்கி நேராக டைரக்டாக தான் விண்ணப்பம் பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கை இருப்பதினால, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாக அவர்கள் இருந்ததினால கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார், அவருடைய சத்தத்திற்கு மரியாதை கொடுக்கிறார், அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை அவங்க கரெக்டாக கையாளுற வரைக்கும் அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அவங்களுடைய ஜெபத்திற்கு பதிலும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை தான் அவங்க அந்த உறவுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எப்போதுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தைரியமாக கர்த்தர்கிட்ட வராங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது.
ஒரு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. அதனால் நான் பிதாவை அணுகலாம், பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம், அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்ற ஒரு தைரியம் எல்லாருக்குமே இருந்தது. ரைட். அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்தவர்கள் அவரை நம்பி பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ரைட். அவங்களுடைய ஜெபங்கள்லாம் அந்த தைரியத்தில் தான் ஏறெடுக்கப்பட்டது, அந்த அடிப்படையில் தான் ஏறெடுக்கப்பட்டது. ஜெபத்திற்கான அடிப்படை இதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலையும் இந்த அடிப்படைகள் மாறலை. ரைட். நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, இயேசுவுடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. நமக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? வேதம் போதிக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதனால் நமக்கும் உடன்படிக்கை இருக்கிறது, நமக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாமும் ஜெபம் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில், அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். அந்த ஃபவுண்டேஷன் மாறலை. பழைய ஏற்பாட்டிலையும் அது ஃபவுண்டேஷன், புதிய ஏற்பாட்டிலையும் அது ஃபவுண்டேஷன். ஜெபங்கள் எல்லாம் தேவ வார்த்தையின் அடிப்படையில், இயேசுவின் இரத்தத்தின் அடிப்படையில், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்படி பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜெபம் சூப்பராக மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் மறுபடியும் கவனிங்க. அவங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி பிதாவை தான் டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. நாமும் பிதாவை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, என்னை நோக்கி ஜெபிக்காதீங்க, பிதாவை நோக்கி ஜெபிங்க, ஆனால் என் நாமத்தை பயன்படுத்துங்கன்னு புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய வழிமுறையை உண்டு பண்ணுகிறார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அது ஏன்றதை பார்ப்போம். ரைட். இந்த காரியங்களெல்லாம் நமக்கு தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போவோம். ரைட். ஆனால் பிதாவை நோக்கி தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அங்கேயும் ஏசப்பா தான் சொல்கிறார் இல்லையா? 16ஆம் அதிகாரத்துலேயும் அதுதான் சொல்கிறாரு. அங்கே மத்தேயு 6 ஜெபிக்க தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுத்தரும்போதும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யும்படி தான் ஏசப்பா போதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கிறவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கலாம், ஆனால் பேசிக்ஸை கரெக்டாக செய்யணும். நான் ஜெபத்தில் வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்ஸை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷமாக நல்லா ஜெபிச்சு பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டேஷனை விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அந்த பேசிக்ஸை கிரமமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரைட். ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டாக செய்யணுன்றதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. தொடர்ந்து பேசிக்ஸை திரும்ப திரும்ப கரெக்டாக செய்கிறதுனால தான் அவன் எக்ஸ்பர்ட்டாக மாறுறான். அந்த பேசிக்ஸில் கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறைஞ்சிடும். நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போதெல்லாம் பாருங்கள், யாருடைய பெர்ஃபார்மன்ஸாவது தொடர்ச்சியாக கொஞ்சம் ஜாபில் கம்மியாயிருச்சு அப்படின்னா அவங்க எப்படி ஜாப் பண்ணுறாங்க, அவங்க வேலையை எப்படி பண்ணுறாங்கன்றதை மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க அந்த பேசிக்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம். ரைட். அந்த பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு மானிட்டர் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லைன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய பெர்ஃபார்மன்ஸாவது தொடர்ச்சியாக ரொம்ப அப்படியே மோசமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பேசிக்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்கும். பேசிக்ஸை விட்டுருவாங்க. விட்டுட்டு நம்மளுக்கு இந்த வேலை தெரியும், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு என்னென்னத்தையாவது செய்கிறது, எப்படினாலும் செய்கிறது. ரைட். அது யூஸ்வலாக பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, ஜாப்னாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி தான். இந்த பேசிக்ஸை மறக்கவே கூடாது. பேசிக்ஸை நல்லா இறுக பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு உதாரணத்தை பார்த்து முடிப்போம். டைம் இருக்குதான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ரைட். இப்படி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம யெகோஷாபாத்தோட ஜெபத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த ஜெபத்துக்கான அடிப்படை பார்த்தீங்கன்னா, உம்முடைய நண்பனாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீரே, ரைட், அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகள், அதுதான் அவங்களுடைய ஜெபத்துக்கு அடிப்படை. ரைட். அவங்க ஏன் கர்த்தர்ட்ட அந்த ஆபத்தின் நேரத்தில்
தைரியமாக வர்றாங்க, கர்த்தர் காப்பாற்றுவாருன்னு நம்பி வர்றாங்க. ஏன்னா அவர் உடன்படிக்கையை மறக்காத தேவன், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அதுதான் அவருடைய சுபாவம். ரைட்? என்றைக்குமே உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். உடன்படிக்கையின் மூலமாக தன்னோடு உறவில் இருக்கிற தன்னுடைய மக்களை அவர் மதிப்பார், நிராகரிக்க மாட்டார், மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவங்களுக்கு அவரை அணுகுவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் அவர் தான் கொடுக்குறாரு. அவங்களுக்கு அதை அவர் செய்யணும்னு விரும்பி தான் அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதனால் அவங்க அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துகிட்டு கர்த்தர்கிட்ட வராங்க. வர்றதுனால கர்த்தரும் தன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, அந்த உடன்படிக்கைக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா யோசபாத் எப்படி ஜெபிக்கிறாருன்னா, என் பிதாக்களையும் தாப்பனே அப்படின்றார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது ரைட் எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்கள். அதை பார்த்து முடிப்போம். கொஞ்சம் நேரமான பரவாயில்ல இல்லையா? ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பார்த்திங்கன்னா யாக்கோபு கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறான். 9ஆம் வசனத்தை கவனிங்க. என் தாப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, என் தாப்பனாகிய ஈசாக்கின் தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் இல்லையா? அங்கேயும் பாருங்கள், பிதாவ இடத்துல நேராக ஜெபிக்கிறாங்க. தைரியம் இருக்குது, ஏன்னா உடன்படிக்கை இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதனால் உரிமையோட கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க. இதை மறந்துடக்கூடாது. ரைட்? இது ஃபவுண்டேஷன். உங்களுக்கும் அதே உரிமைகள் இருக்கிறது. உங்களுக்கும் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலான, இயேசுவின் பலிகள் இருக்குது, இயேசுடைய இரத்தம் இருக்குது, அந்த இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை இருக்குது. நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக வரணும்னு ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு. தைரியமாக வா, பிதாட்ட வா. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் என்னுடைய நாமத்தை பயன்படுத்து. ஜெபிக்கும்போது உடன்படிக்கை வார்த்தை மட்டுமல்ல, என்னுடைய நாமத்தை சேர்த்து பயன்படுத்து. ஹல்லேலூயா. ஏன்னா அதில் உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதில் உனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. என் நாமத்தினால் நீ ஜெபிச்சேன்னா பிதா உன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம உடன்படிக்கையும் தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களையும் மறந்துடக்கூடாது. அதை இருக பற்றி கொள்ளணும். இங்கே கர்த்தர் சப்ட்ராக்ட் பண்ணல, ஆட் பண்ணுறார். பிரயோஜனமான காரியங்களை கூட்டி கொடுக்குறாரு, குறைக்கலை, ஆட் பண்ணுறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை இன்னும் இருக்குது, வாக்கு தத்தங்களும் இருக்குது, இயேசுடைய ரத்தம் இருக்குது நமக்கு. ரைட்? அதோடு சேர்த்து என் நாமத்தை பயன்படுத்து. இந்த புதிய வழிமுறையை கையாளு. பிதாட்ட வரும்போது இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு சொல்லு. நீ என் நாமத்தை இயேசு பிதாவுக்கு முன்பாக உச்சரித்தா என்றால் பிதா உன் ஜெபத்தை கேட்பார், பிதா உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு புதிய வழிமுறையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஏன் இந்த புதிய வழிமுறை? இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்ம அடுத்த மெசேஜில் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.